கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் ஹீரோயின் கிட்ட நான் உன்னை பட்டணத்துக்கு கூப்பிட்டு போய் பெரிய நடிகை ஆக்குறேன், செலவுக்கு மட்டும் நீ வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தையும் எடுத்துருவான்னு சொல்லுவான். அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அவ கையில் இருக்கிற நகையும் பணத்தையும் அவன் வாங்கிட்டு காமத்திபுரன்ற ஒரு ரெட் லைட் ஏரியாவில் அவளை விட்டுட்டு 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஹீரோயினும் போன காதல ரொம்ப நேரமா காணமேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க அப்போ ஹீரோயினை வாங்கின கொடூரமான பொம்பளையோ அவளை பிடிச்சி இதுக்கு மேலே நான் சொல்றபடி தான் நீ கேட்டாகணும், அப்படி நீ கேட்கலன்னா நான் உன் உயிரோடவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த வாழ்க்கையை ஏற்றுக்குவா. இப்போ ஹீரோயின் கூட இருக்கவங்கலாம் எப்படி நிற்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. தென் எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த லேடியோ ஹீரோயின் கிட்ட இந்த அவன் வேலைக்கான கூலின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க ஹீரோயினும் அதை எரிச்சிட்டு பழைய கங்கா இறந்துட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்பல இருந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினுக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணு. இதை பார்த்து அந்த லேடிக்கோ ஹீரோயின் சுத்தமா பிடிக்காம போயிடுது. அதனால அவளை வேற எதுலயாச்சும் பெருசா மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேங்ஸ்டர் வர அந்த லேடியோ பிளான் பண்ணி ஹீரோயின் அவங்க கிட்ட அமுச்சு விட்டுருவா. அப்ப அந்த ரவுடியும் ஹீரோயின் கிட்ட மிருகத்தனமா நடந்துக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வெளிவரும்போது பார்த்தா ஹீரோயின் ரொம்ப மோசமா காயப்படுத்திருப்பான். அதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா போய் ஒரு பெரிய பாயை பார்த்து உங்களால் தான் என்ன இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்ல அதுக்கு அவனும் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிடுவான். வேற வழி இல்லாம ஹீரோயினும் அந்த ஷாலை எடுத்துக்காட்ட அதை பார்த்துட்டு பாயும் செம்மையா கோவப்பட்டு கவலைப்படாதமா இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரவுடி மறுபடியும் வர ஹீரோயின் பயப்படாம வரும் முக்கிய போவா. அந்த நேரத்தில் கரெக்டா அந்த பாயம் அங்க வந்து அந்த ரவுடியை செம்மையா அடிச்சு போட்டுற ஹீரோயினை கெத்தா வந்து அவன் மேல உட்காந்து அவன் கிட்ட இருந்து காசை பிடிக்குவா.